ஒரு 13 ஆண்டு காலம் மாணவர்களின் கனவாக இருந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கூட்டுறவுக்கு சொந்தமான இடத்தில் 2 ஏக்கர் நிலத்தில் 16 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வருகிறது. என்ன சொல்றதுன்னு தெரியல. என்ன எங்களோட நீண்ட நாள் கனவுன்னு கூட சொல்லலாம். நிறைய இதுக்கு முன்னாடி கூட சொல்லிருக்காங்க, பில்டிங் வருதுன்னு சொல்லிருக்காங்க, கட்டுறோம்னு சொல்லுவாங்க. ஆனா அது நடக்கவே இல்ல. இன்னைக்கு ஒரு நிஜமான ஒரு பில்டிங்ல நாங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். இது ஒரு பெரிய செலிப்ரேஷன் மூமெண்ட் எங்களுக்கு. இதுல ஒரு பார்ட்டா நாங்க இருக்கிறதுக்கே நாங்க ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்றோம். இப்ப இந்த புது காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு. அவ்வளவு சூப்பரான கிளாஸ் ரூம்ஸ், நிறைய வெளிச்சம் இருக்கு, காத்து வசதி இருக்கு, ஃபேன் லைட் எல்லாம் தேவைக்கு அதிகமாவே ரொம்ப ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ்டா இருக்குது. ஆக்சுவலி இதுக்கெல்லாம் நாங்க சொல்லணும், நன்றி சொல்லணும் அப்படின்னா எங்களோட எம்எல்ஏ சாருக்கு நாங்க மிகப்பெரிய நன்றி சொல்லணும். நாங்க நிறைய சமயங்கள்ல நாங்க சாரை போய் பார்த்திருக்கோம். எங்களை பார்த்த உடனே அவர் கேட்கிற கேள்வி என்னன்னா, என்னமா வேணும், மாணவர்களுக்கு என்ன வேணும், கம்ப்யூட்டர் வேணுமா, லேப்ல ஏதாவது வசதி இல்லாம இருக்கா. இன்ஃபேக்ட் நாங்க தண்ணி இல்லாம கஷ்டப்படும் போது கூட டெய்லி எங்களுக்கு தண்ணி கேன் இறக்கிடுவாரு. காலையில 9 மணிக்கு காலேஜ் ஆரம்பிக்குதுன்னா 8 மணிக்கே தண்ணி கேன் வந்துடும். அவரோட உதவி இல்லாம நிச்சயமா வந்து இந்த கஷ்ட காலங்களை நாங்க கடந்து வந்திருக்க முடியாது. இப்ப இருக்கக்கூடிய புது பில்டிங்ல பாத்தீங்கன்னா 2 லேப் வசதி எங்களுக்கு இருக்கு, கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. இன்னமும் கம்ப்யூட்டர்ஸ் வேணும்னா அதை பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது நல்ல முறையில செயல்படுறதுக்கு தேவையான ஏர் கண்டிஷனிங் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. ரெஸ்ட் ரூம்லாம் அவ்வளவு நல்லா இருக்கு, ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, பார்க்கிங் ஏரியா இருக்கு. சோ இந்த கனவை எங்களுக்கு நனவாக்கி கொடுத்த, இன்னும் நாங்க நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனை எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு, முதல்வர் சார், துணை முதலமைச்சர், துறை சார்ந்த அதிகாரிகள், அமைச்சர்கள், எங்களோட எம்எல்ஏ, எங்களோட ஏரியா எம்எல்ஏ சங்கரையா, அவங்களோட டீமை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகளை எங்களோட கல்லூரி முதல்வர், பிற ஆசிரியர்கள், குறிப்பா மாணவர் சமுதாயத்தோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூ அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு எங்க கனவு நிஜமாச்சு. எல்லா கிளாஸஸ்லயும் அவ்வளவு லைட்டடா, எல்லா வசதியோடையும், ஒரு லேப் இல்ல 2 லேப் இல்ல, இன்னும் எங்களுக்கு செமினார் ஹாலு, முடிஞ்ச வரைக்கும் ஆடிட்டோரியம், இந்த மாதிரி ஒரு புது பில்டிங் கிடைச்சது நிஜமாவே எங்களுக்கு அது ஒரு பெரிய பிளெஸிங் தான். இந்த ஊர் எம்எல்ஏ நம்ம சங்கர் சார் வந்து இருக்கிறதுல சொல்ல முடியாத சில விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காரு. எங்களுக்கு தண்ணி, பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது கேர்ள்ஸ் சில்ட்ரனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. நாங்க ஒவ்வொரு டைமும் வரமெல்லாம் சொல்லுவோம், நம்ம கண்டிப்பா அங்க எங்களுக்கு நிறைய ஏற்படுத்தி கொடுத்தாரு. அங்கேயுமே ஒரு பாத்ரூம் ஃபுல்லா கட்டி கொடுத்தாங்க. இதை விட ஒரு விஷயம் என்னன்னா, எந்த எம்எல்ஏவும் எனக்கு எப்படி தெரியல. ஆக்சுவலா எல்லா ஆசிரியர் ஒரு பெரிய விஷயமாவே மதிக்கிறாரு. எங்களுக்கு இது கனவா தான் இருந்தது. ஆக்சுவலா அது நிஜமானது நிஜமாவே பெரிய பிரமிப்பா தான் இருக்கு. தற்போதைய அரசு வந்து இங்க ஒரு பில்டிங் கட்டி கொடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் வந்து இந்த புது கல்லூரியில் பாத்தீங்கன்னா 5 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த 5 டிபார்ட்மெண்ட் மாணவர்கள் வந்து படிக்கிற வசதி, வகுப்பறைகள், லேப் வசதி, அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு பயன்படுத்த வகையில் தனியான கல்லூரிகள், அதே மாதிரி அனைத்து வசதிகளும் கொண்ட ஒரு கல்லூரியாக இது இருக்கின்றது. ஆசிரியர்களுக்கும் சரி, போதுமான இருக்கைகள் எல்லாமே வந்து முதல்வர் அவர்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. முதல்வர் ஐயாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலேஜோட ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்டூடெண்ட் நான் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலேஜுக்கு எங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய வகுப்பறைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் ஹால் இந்த காலேஜில் பெருசா இருக்கு. ஒரு லேப் வசதி இருக்கு, கம்ப்யூட்டர் லேப் வசதி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வசதி எங்களுக்கு நல்லாவே இருக்கு. 3 அடுக்குல இந்த கல்லூரி கட்டி தந்திருக்காங்க, பெரிய அளவில் சூப்பரா இருக்கு. இந்த காலேஜ்குள்ள ஃபர்ஸ்ட் நான் வந்து கால் எடுத்து வைக்கும் போது எனக்கு லாங் டிஸ்டன்ஸ்ல தெரிஞ்சது அவ்வளவு கிளாஸ் ரூம் தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளேயே அந்த ஒரு சந்தோஷமோ, யாருக்குமே வந்து எந்த ஒரு குறையும் இல்லாம நிறைவா எங்க காலேஜ் டைல்ஸ் போட்டிருக்கு. இப்ப வந்து இந்த கம்ப்யூட்டர் லேப், இந்த லேப் வந்து எங்க காலேஜ்ல வந்து இவ்வளவு பெருசு கிடையாது. ஒரு ரூம் எப்படி இருக்கும், சின்ன சைஸ், அந்த சைஸ் தான் இருக்கும். இப்ப ஃப்ரீயா எங்களால உட்கார முடியற அளவு லேப் இருக்கு. முதலமைச்சர் அவர்களுக்கு ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சு கொடுக்குறோம். இந்த காலேஜ் சார்பா வந்து நாங்க வந்து நன்றியை தெரிவிச்சு கொடுக்குறோம். எம்எல்ஏ சார் அவர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப என்னோட மனமாற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் இல்லைன்னா, உண்மையா சொல்றேன், இந்த காலேஜ் கட்டுவோம் அப்படின்றது கட்டுவோம் மட்டுமாக தான் இருக்கும். கட்டிட்டோம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு வந்து அது மாறப்படாது. அவர் வந்து எங்க காலேஜை கட்டணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப பாடுபட்டிருக்காரு. டேபிள் வாங்கி தரதா இருந்தாலும் சரி, சேர் வாங்கி தரதா இருந்தாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷன் பண்றதா இருந்தாலும் சரி, அவரை போய் பார்த்தோன்னா எங்களோட பிரச்சனைகளை வந்து தீர்வுக்கு கொண்டு வர ஒரு சூழ்நிலை. அப்பா ஒரு வழியா புது பில்டிங் கிடைச்சிருச்சேன்னு அவ்வளவு ஹாப்பியா இருந்தது. இப்ப உள்ள வந்து பார்த்தப்பயும் நல்லா பில்டிங்கா இருக்கட்டும், லேபா இருக்கட்டும், நல்ல ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நிறையவே இருக்கு. இந்த புது பில்டிங் ஓபன் பண்ணி வச்சதுக்காக ஸ்டாலின் சார் அவர்களுக்கும் எம்எல்ஏ சார் அவர்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.